ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவரை வெளிப்புற அடையாளங்களை வைத்து, ஒருவர் செய்கிற வெளிப்படையான செயல்களை வைத்து அவர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சில மணி துளிகளிலேயே நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஆனால் வெளிப்புற அடையாளங்கள் அல்ல, உள்மன அடையாளங்கள் தான் ஆண்டவர் ஒருவரை சந்திக்கிறார், ஒரு மனிதர் ஆண்டவரையும் சந்திக்கிறார் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவரையே அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இரண்டு விதமான மனிதர்களை இன்றைய இறை வார்த்தைகள் அழகாக அடையாளம் காட்டுகிறது. ஒன்று பரிசேயர், மற்றொன்று வரி தண்டுபவர். இந்த இரண்டு பேருமே ஆலயத்திலே ஜெபிப்பதற்காக செல்கிறார்கள். ஆனால் முதல் நிலையில் வருகிற இந்த பரிசேயர் தன்னை பற்றியே முழுமையாக கடவுளிடத்தை அடையாளம் காட்டிக் கொண்டுகிறார். தான் ஒரு நேர்மையாளர், தான் ஒரு நல்லவர், இந்த மக்கள் மத்தியிலே அதிகமான நல்ல பெயரை சம்பாதிக்கிறவர், மற்றபடியாக இந்த கடவுளுக்குரிய காரியங்கள் அதிகமாக செய்தவர், 10 பங்கை கடவுளுக்கு கொடுப்பது, நோன்பு இருப்பது என்று தன்னை பற்றிய அடையாளத்தை தான் கடவுளிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர கடவுளிடம் உண்மையான இறைவேண்டல் ஈடுபட்டாரா என்றால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவர் தன்னை பற்றிய சிந்தனையிலே முழுமையாக ஊறி போயிருக்கிறார். மன தாழ்ச்சி என்பது அவருடைய உள்ளத்திலே இல்லாமல் போகிறது. மன தாழ்ச்சி இல்லாமல் கடவுளை பார்த்தவர் அடையாளம் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அடுத்தபடியான ஒரு நபர் வரி தண்டுபவர், ஆலயத்திற்கு உள்ளே வருவதற்கு கூட அவர் துணிச்சல் இல்லாதவராக பயந்து நடுங்கி அவர் ஆலயத்திற்கு உள்ளே வருகிறார் ஆண்டவரை சந்திப்பதற்காக. ஆண்டவரை சந்திக்க போகிற இந்த வேளையிலே தான் ஒரு பாவி என்பதையும் தவறு செய்தவன் என்பதையும் கடவுளின் முன்னிலையிலே தான் வர தகுதியற்றவன் என்பதையும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறுகளை எல்லாம் அவர் நினைத்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட அவர் துணிச்சல் இல்லாமல் நான் ஒரு பாவி என்று தன்னையே கடவுளிடத்திலே அப்படியே சரணாகதியாகிறார். இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேயர் செய்த இறைவேண்டல், வரி தண்டுபவர் செய்த இறைவேண்டல், இரண்டுக்கும் இடையே இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், இந்த வரி தண்டுபவருடைய மன தாழ்ச்சி, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீரே பார்த்து கொள்ளும் என்று தன்னையே கடவுளிடத்திலே அர்ப்பணம் செய்கிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் அழகாக சொல்கிறது, மனிதர் புறத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். மனிதர் பார்ப்பது போல் நான் மக்களாகிய அனைவரையும் ஒருபோதுமே பார்ப்பதில்லை, ஆண்டவர் அகத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது அழகாக சாமுவேல் புத்தகம் கூறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய நாட்கள் நாம் தவ காலங்கள் நம்மை நாம் பலவிதமான தவ முயற்சிகளிலே நம்ம தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் செய்கிற செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்கிறதா, அல்லது பரிசேயர்களைப் போல செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது வரிதண்டுபவரை போல நம்மையே நாம் தயாரித்து உள்மன தயாரிப்பில் இந்த தவ காலத்தை நாம் செலவு செய்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம். தன்னையே முழுமையாக கடவுளிடத்திலே அர்ப்பணம் செய்துதான் சிறந்த ஜெபம் என்பதை வரிதண்டுபவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார். இறுதியாக அவருடைய ஜெபம்தான் கடவுளால் கேட்கப்பட்டது. ஆகவே நாம் அனைவருமே இந்த பரிசேயர்களைப் போல் அல்லாமல் வரிதண்டுபவரை போல நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மனிதர் பார்ப்பதை விட ஆண்டவர் பார்க்க வேண்டும். மனிதர்களுடைய நாம் முன்பாக செய்வதை விட ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கிற போதே நாம் செய்யக்கூடிய செயல்கள் கடவுளுக்கு உகந்ததாக அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அத்தகைய உணர்வு சிந்தனைகளோடு நாம் வளர இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.